ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மசால் கடலைப்பருப்பு வடை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். வடைக்கு பருப்பு ஊற வச்சுருந்தோம். நல்லா ஊறிச்சு பாருங்கள். 1 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுருந்தோம். இதை நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டோம் பாருங்கள். அரைக்கிறதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு போட்டுறணும். அப்போ தான் அந்த பருப்பு கூட நல்லா சேர்ந்து அரைக்கிறப்ப தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தனியாக நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் உப்பு போட்டிங்கன்னா மாவு தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். பருப்பு பாருங்கள், குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அது கூடயே 4 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் போட்டு இடிக்கல்லில் தட்டி அதை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் மசால் வடைக்கு நல்லாயிருக்கும். அது ரொம்ப தட்ட தேவையில்லை, கொஞ்சமாக தட்டி எடுத்துக்கோங்க. அதை பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள். கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் நம்ம கழுவி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவை மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இடித்து வச்சுருக்கலாங்க இஞ்சி பூண்டு அதெல்லாம் அதை இதில் மிக்ஸ் பண்ணிடுறோம். வெங்காயம் அதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதில் ஆட் பண்ணிடுறோம். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் அதெல்லாமே மிக்ஸ் பண்ணிடுறோம். இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதை எண்ணெய் நல்லா காஞ்சி வச்சுக்காங்க. இதை நல்லா ரவுண்டு மாதிரி பிடிச்சிட்டு அதை லைட்டாக ப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்படியே எண்ணெயில் போட வேண்டியது. இந்த அளவுக்கு கோல்டன் கலராக வேகணுங்க. அப்போ தான் வடை நல்லா மொறுன்னு இருக்கும். குழந்தைங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு வேகணும். நம்ம இப்போ பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. மதியானம் இப்போ ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக இது செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.